தர்காக்கள்ல ஏற்றக்கூடிய தீபங்களால என்னைக்குமே பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனா இவங்க ஏத்தணும்னு சொல்லக்கூடிய தீபம் அமைதிக்கானது இல்ல, வன்முறைக்கானது இருக்கு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தர்கால வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் தான் வழிபடுறாங்கன்ட்டு. இஸ்லாமியர்களை காட்டிலும் பிற மதத்தினர் வந்து தர்கால வந்து வழிபடுறதும் உண்டு. ஒரு நம்பிக்கையாவும் வந்து அவங்க பாக்குறதும் உண்டு. சின்ன தர்கா பெரிய தர்கான்லாம் கிடையாது. எல்லா தர்காலுமே வந்து எல்லா மதத்தினரும் ஈக்குவலா உள்ள போயிட்டு அவங்களுக்கு உண்டான வேண்டுதலோ இல்லாட்டி வழிபாடோ இல்லாட்டி அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரணும்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்காக போறதோ இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நாகூர் தர்கா எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் அந்த தர்காக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு கோயில் போயிட்டு போறாங்க. இன்னும் கூட எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ ஏன் ஐயப்ப சாமி அந்த ஐயப்ப மலைக்கு வந்து ஏறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய தர்காவை பார்த்துட்டு பல பேர் மேல போறது உண்டு. இத்தனைக்கும் அந்த தர்கால இருக்கக்கூடியவரும் ஐயப்ப சாமியும் நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி நாங்க எல்லாரும், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சகோதரத்துவத்தோட வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க வந்துட்டு தீபம் தர்கா அப்படின்ட்டு பிரச்சனை பண்றீங்க. ஆக்சுவலி வட மாநிலத்திலேயே வந்து நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. இன்னுமா இங்க வந்து இதையே ஓடிட்டு இருப்பீங்க?